ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கார்த்தியை வச்சு நெக்ஸ்ட்டு கைதி 2 படம் பண்ணலான்னு இருந்தார் லோகேஷ் கனகராஜ். அதுக்காக இப்போ ரீசெண்டாக மீட்டிங்கும் போட்டிருந்தாங்க. அண்ட் அதன்படி கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு லோகேஷ் கனகராஜோட எல்சி யூனிவர்ஸை மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறது கைதி 2 தான் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. ஏன்னா கைதி படத்தில் தான் இந்த எல்சியூ ஸ்டார்ட் ஆனிச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் எல்சியூவில் கைதி மட்டும்தான். அதை லோகேஷ் கனகராஜே சொல்லியிருந்தாரு. இப்போ கூலி படத்துக்கு அப்புறம் நான் கைதி 2 தான் எடுக்க போகிறேன். அந்த படத்துக்கு அப்புறம் தான் எல்லா படமும் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சூர்யா வச்சு ரோலக்ஸ் அண்ட் விக்ரம் 2 இப்படின்னு நிறைய லைன் அப் சொல்லியிருந்தாரு. பட் இன்னைக்கு காலையிலிருந்து லோகேஷ் கனகராஜ் நெக்ஸ்ட் ஒரு நியூ ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போறாரு. கமல் அண்ட் ரஜினி இவங்களை வச்சு இந்த ப்ராஜெக்ட் எடுக்க போறாரு. ஆஃப்டர் 46 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் இணையறாங்க. லோகேஷ் கனகராஜ் சீக்கிரமே இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் அப்படின்னு கமல்ஹாசனும் ரஜினிகாந்தும் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் இப்ப காலையில இருந்து செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்டா ரிலீஸ் ஆன லியோ விமர்சனங்கள் ரீதியா பெருசா நல்ல ரிவ்யூஸ் பெறல. பட் பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட்டா இருந்தாலும் விமர்சனங்கள் ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்தது. லியோ படமும் ஓகே, அது நான் சொதப்பிட்டேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜே ஒத்துக்கிட்டாரு. அண்ட் கூலி படமும் நிறைய ரிவ்யூவர்ஸுக்கு அண்ட் நிறைய ஆடியன்ஸுக்கு படம் ஒர்க் அவுட் ஆகல, மிக்ஸ்டு ரிவ்யூஸாக தான் வந்துட்டு இருக்கு. பட் கூலி 4 நாள்ல 400 கோடி அடிச்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம் அண்ட் பெரிய ரெக்கார்டு தான். அதனால கண்டென்ட் வைஸ்ல கண்டிப்பா லோகேஷ் கனகராஜ் ஒரு பிளாக் பஸ்டர் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. எல்லாருமே கைதி 2 தான் நம்பிட்டு இருந்தாங்க. பட் இப்ப சடனா கமல் அண்ட் ரஜினியை வச்சு எடுக்க போற ப்ராஜெக்டை கையில் எடுத்திருக்காரு லோகேஷ் கனகராஜ். கண்டிப்பா அந்த படமும் எல்சியூல தான் ஜாயின் ஆகும் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. அண்ட் நடிகர் கார்த்தி அவர்களும் கைதி 2 தான் பெருசா நம்பி இருந்தாரு. ஏன்னா அவரோட லாஸ்ட் மூவிஸ் எதுவுமே பெருசா பிளாக் பஸ்டர் அடிக்கல, சர்தாரை தவிர. அண்ட் அவருக்கும் இப்ப சர்தார் 2 கைதி 2 இந்த 2 படம் தான் மிகப்பெரிய பிளாக் பஸ்டரா அடிக்கணும் அப்படின்னு அவரும் எதிர்பார்த்திருக்காரு. அண்ட் கைதி 2ல மிகப்பெரிய எல்சியூ ஜாயின் ஆக போனுச்சு. ஏன்னா ரோலக்ஸ் கேங்கும் அதுல வராங்க, சூர்யா அவர்களும் நடிக்கவிருத்தா இருந்தது. இப்ப கைதி 2 போஸ்ட்பாண்ட் ஆனது கண்டிப்பா கார்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். சீக்கிரமே அவர் சைட்ல இருந்து ஒரு ரியாக்ஷன் வரும். ஏன்னா கூலி படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே உடனே கார்த்தியை தான் போய் மீட் பண்ணி கைதி 2 பண்ணலான்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ் மாநகரம் படம் மட்டும் தான் பண்ணியிருந்தாரு. அண்ட் அந்த படம் ரிலீஸ் ஆக கூட இல்ல. அப்போ கார்த்தி அவர்கள் லோகேஷ் கனகராஜ் நம்பி கைதி படத்தை கொடுத்தாரு. அண்ட் ஒரே நைட்ல நடக்கிற கதையை வேற மாதிரியா படம் எடுத்து கொடுத்தாரு லோகேஷ் கனகராஜ். மாநகரம், கைதி இப்படி 2 படங்கள் பேக் டு பேக் பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் மாஸ்டர். அண்ட் அது பெருசா படம் ஓடலனாலும் பட் விஜய் ஃபேன்ஸுக்கு அது ஒரு மிக ட்ரீட்டா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் விக்ரம் படம் கொடுத்தாரு லோகேஷ் கனகராஜ். அது இண்டஸ்ட்ரியல் அண்ட் வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட். அண்ட் அதுக்கப்புறம் கொடுத்த எல்லாமே மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். இப்போ கைதி 2 தான் அவருக்கு பெருசா எடுப்படும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கைதி 2 போஸ்ட்பாண்ட் ஆகிருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியன் நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.